ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். போதும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை என்ன செய்தார்? சோதித்தார். இந்த நம்ம தமிழ் பைபிளில் சோதித்தார் என்கிற வார்த்தை வருகிறது. ஆங்கில வேதாகமத்தில் டெஸ்ட்டு அப்படின்னு வரும். அதாவது சோதித்தார் என்றல்ல, அவர் பரீட்சை பார்த்தார், டெஸ்ட் வைத்தார். போன வாரமும் சண்டே கிளாஸில் பிள்ளைகள் பரீட்சை டெஸ்ட் எழுதுனாங்க. அப்போது ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல, ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறவர். சாத்தான் தான் என்ன செய்கிறவன்? சோதிக்கிறவன். சோத்திரம். தேவனும் டெஸ்ட் பரீட்சை வைக்கிறாரு. ஆமீன். சாத்தான் சோதிக்கிறவனாக இருக்கிறான். டெஸ்ட்டுக்கு முடிவில் ஆசீர்வாதம், சோதனையின் முடிவில் அழிவு அல்லது ஆபத்து. சோத்திரம். யோபுவை சாத்தான் சோதித்தான். ஆண்டவர் அனுமதி தான் கொடுத்தார். நீர் கையை நீட்டி அவனை தொடுவீரானால், ஆண்டவர் கை நீட்டி தொடவே இல்லை. ஆண்டவர் சொல்கிற உன் கரத்தில் இருக்கிறான், நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. ஆனால் ஒவ்வொரு எல்கை கோடை வைத்து கொடுத்தார். ஆனால் தேவன் என்ன செய்தார்னால், சத்துரு கொண்டு போனதெல்லாம் திரும்பவும் யோபுடைய கரத்தில் 2 மடங்காய் கர்த்தர் கொடுத்து யோபுவை ஆசீர்வதித்தார். சத்தம் ஓரலிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? டெஸ்ட் என்ன செய்கிறாரு? வைக்கிறார், பரீட்சை வைக்கிறார். அப்போது ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்றால், ஆபிரகாமை கர்த்தர் பரீட்சை பார்த்தார். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. அப்போது எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் எல்லாரையும் கர்த்தர் பரீட்சை வைக்கிறார். பரீட்சை எல்லாருக்கும் இருக்கிறது. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 11ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனம், 6ஆம் வசனம் வாசிங்க. 5 வாசிங்க. கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார். போதும். கர்த்தர் நீதிமானை என்ன செய்கிறாரு? சோதித்து அறிகிறார், ஆராய்கிறார், சோதித்து அறிகிறார். அப்போது நீ நீதிமான் என்றால் ஸ்தோத்திரம், தேவனால் பரீட்சிக்கப்படுவது நிச்சயம். ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான் என்றால் தேவனால் பரீட்சிக்கப்படுவது நிச்சயம். அவர் நீதிமானை சோதித்து என்ன செய்கிறார்? அறிகிறார். இதுக்கு பல வார்த்தைகள் உண்டு. ஸ்தோத்திரம். சங்கீதம் 26ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் எடுக்க வேண்டாம், அந்த வார்த்தைக்காக மட்டும் நான் சொல்கிறேன். அதில் இப்படி இருக்கிறது: கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். அப்போ அதில் பரீட்சித்து பாரும். அப்போது பரீட்சை எங்களுடைய அதனுடைய ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிற முதல் வார்த்தை பரீட்சை. தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை பரீட்சித்து என்ன செய்யும் பாரும். 66ஆம் சங்கீதம் அதனுடைய 10வது வசனம் வாசிக்க வேண்டாம். சங்கீதம் 66:10. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அப்போது பரீட்சைக்கு இன்னொரு வார்த்தை புடமிடுதல். அவர் சொல்லுகிறாரு, வெள்ளியை புடமிடுகிறது போல நீர் எங்களை என்ன செய்து புடமிட்டீர். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இந்த வசனம் 26ஆம் சங்கீதம் அதனுடைய 2வது வசனம், அதை வாசிங்கள். கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பார். அப்போ 3வது ஒரு வார்த்தை சோதனை. சோத்திரம். அவருடைய எல்லா அர்த்தம் ஒரே அர்த்தம். அவருடைய வார்த்தைகள் சோதனை. நீர் என்னை பரீட்சித்து சோதித்து பாரும். அடுத்த 4வது ஒரு வேர்டு கூட 139ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனமும்
23ஆம் வசனம் கூட, தேவனே என்னை ஆராய்ந்து போதும். அப்போது 4வது இன்னொரு வார்த்தை பரீட்சை என்று இன்னொரு அர்த்தம் ஆராய்தல். அவன் என் இருதயத்தை அவர் என்ன செய்கிறாரு? ஆராய்கிறார். பரீட்சித்து பாரும், சோதித்து பாரும். சோத்திரம். அப்போது 4 வார்த்தைகளை சொன்ன. ஒன்று பரீட்சை, இன்னொன்று புடமிடுதல், இன்னொன்று சோதித்தல், இன்னொன்று ஆராய்தல். இன்னும் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருடைய வாழ்க்கையிலும் பரீட்சை என்பது, அதனால் நான் சோதனை என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தாமல் பரீட்சை என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துகிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பரீட்சை என்பது நிச்சயமாக உண்டு. நாம் மனிதனால் அல்ல, தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? பரீட்சை வைக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. இன்னும் சில வார்த்தைகளை கூட சொல்லி என்னென்ன பரீட்சை என்று ஒரு 4 அல்லது ஒரு 5 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவன் எனக்கு வைக்கிற பரீட்சை தான் என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லுகிறதா இருக்கிறது. ஸோ பிள்ளைங்க இப்போ 11க்கு போனாங்க, 12க்கு போனாங்க. என்ன செய்து 11க்கும் 12க்கும் போனாங்கன்னா எக்ஸாம் எழுதி தான் என்ன செஞ்சாங்க? அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. அப்போது அதே போல தான் நம்முடைய உலக பிரகாரமான ஆவிக்குரிய 2 வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எனக்கு வைக்கிற டெஸ்ட்டில் நான் வெற்றி பெற்றால் மட்டும்தான் என் வாழ்க்கை எங்கே போகிறது? அடுத்த கட்டத்துக்கு. புரிகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு வந்த பரீட்சையில் வெற்றி பெற்றான். வெற்றி பெற்ற பிறகு ஆண்டவர் திரும்ப ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறேன் என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். காது கேட்கல. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறான். அப்போது அந்த பரீட்சையில் அவர் வெற்றி பெற்றார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்பொழுது தேவனுக்கு. அப்போது நான் அடுத்த கட்டத்துக்கு செல்லுகிறேன் என்றால் அதுக்கு முன்னாடி எனக்கு பல சோதனைகள் என்ன செய்யும்? வரும். புரிகிறவங்க சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நல்லா கவனிக்கணும். சில நேரம் சில சோதனைகள் வருதுன்னா நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, கர்த்தர் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். ஆமென். புரியுதா? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிந்தை வருது, ஒரு அவமானம் வருது, ஒரு பிரச்சனை வருது. சோத்திரம். யோசேப்பின் வாழ்க்கையில் அவனுக்கு வந்த பிரச்சனைகள் அவனை அழிக்கவில்லை. வந்த பிரச்சனைகள் எல்லாம் அவனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போனது. ஆனால் அவனுடைய பார்வையில் அது பிரச்சனையாகத்தான் இருந்துச்சு. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். சில நேரம் நம்மை காயப்படுத்துகிற மாதிரி, நம்மளை வேதனைப்படுத்துகிற மாதிரி, நம்மளை துன்பப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை, இல்லைன்னா கொஞ்சம் கூட ஓப்பனாக சொல்லணும்னா, எந்த காரியத்தை வைத்து உங்களை காயப்படுத்துகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை நீ ஒரு பெரிய தரித்திரன், நீ ஒரு பணத்தை கஷ்டப்படுறவன், நீ ஒரு கடங்காரன் அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப காயப்படுத்துகிறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, பொருளாதாரத்தில் கர்த்தரனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? சோத்திரம். நீ ஒரு பாவி, நீ ஒரு மோசமானவன், என்னதான் செஞ்சாலும் நீ அப்படிப்பட்டவ தானே அப்படின்னு அந்த வார்த்தை நிமித்தம் நம்மளை காயப்படுத்துகிறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, இன்னும் கர்த்தர் பல கிருபைகளை எனக்கு தரப்போகிறாரு. இதை அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். ஆமென். ஒரு முறை ஒரு மீட்டிங் போன போது ஏதோ ஒரு வேர்டுக்காக சொல்லி அப்படி ஏதோ ஒரு இன்சிடென்ட் என்னை மறந்துட்டு, ஆனால் நான் பைக்கில் வரும்போது பல வருடங்களுக்கு முன்பு பைக்கில் வரும்போது நான் அப்படி யோசிச்சுட்டே வாரேன், என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் அது ரொம்ப காயப்படுத்திச்சு அப்படின்னு என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். ஆனால் அதுக்கு அடுத்த அந்த வாரம் நான் ஒரு கன்வென்ஷனில் ஒரு ஷிப்பு பண்ணுறேன். ஸ்தோத்திரம். இத்தனை வருஷம் எத்தனையோ வருடம் இல்லாத அளவில் ஒரு புதிய கிருபையோடு
புதிய வல்லமையோடு புதிய அபிஷேகத்தோடு ஒரு பெரிய சர்ச்சு அங்கே வித்தியாசமாய் கர்த்தர் பயன்படுத்தினதை என்னால் பார்க்க முடிந்தது. ஆமாம், அப்போ தான் புரிஞ்சேன், அந்த சோதனை என்பது நம்முடைய வெளி ஊழியத்தை அழிப்பதற்காக அல்ல, அடுத்த கட்டத்திலே கர்த்தர் பயன்படுத்துவதற்காக. அப்போது சில சோதனை, நான் நினைக்கிறேன் ஒருவேளை சிலர் இந்த டெஸ்ட் பீரியடில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சோதனை நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். எழுதும்போது இப்படி எழுதிக்கோங்க, பரீட்சை வராமல் நான் அடுத்த கட்டத்திற்கு போக முடியாது. பரீட்சை வரும்போது, நான் அதில் வெற்றி பெறும்போது அது என்னை எங்கே கொண்டு செல்லுகிறது? அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுகிறதா இருக்கிறது. காது கேட்கல, சத்தம் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென். ரெண்டாவது பரீட்சை, முதல்ல சொன்னேன் பரீட்சை தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னு. ரெண்டாவது சொல்லுகிறேன், பரீட்சை தான் என்னை தேவன் நம்ப வைக்கிறதாக காணப்படுகிறது. ஸோ இப்போது ஆபிரகாமுக்கு இவன் தேவனுக்கு பயப்படுகிறானா, தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறானா, இதெல்லாம் எதை வைத்து அறிந்து கொண்டார்னா, ஈசாக்கு பலியிடுவதற்கு வைத்ததிலிருந்து அறிந்து கொண்டார். இப்போ நம்புற நீ இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறாய் என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். சத்தம் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சில பரீட்சை எதற்கு வருகிறது? ஒன்று என்னை அடுத்த கட்டத்தை கொண்டு செல்ல வைக்கிறது. ரெண்டாவது நான் தேவன் என்னை நம்ப வைக்குது. ஸோ இந்த பிரச்சனை வந்த போது என் பிள்ளை முறுமுறுக்கலை, இந்த கஷ்டம் வந்த போதும் பின்வாங்கலை, இந்த சோதனை வந்த போதும் இவன் என்னை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கை போகலை, அந்த பிரச்சனையிலும் அவன் என்னை உறுதியாக இருக்கிறான். அப்போ கர்த்தர் என்னை இன்னும் என்ன செய்கிறாரு? நம்புகிறாரு. அப்போ புரியுதா? சில சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது நான் அதில் உறுதியாக இருக்கிறேன். சிலர் பரியாசம் பண்ணுறாங்க. மனைவியே சொல்கிறா, யோபுக்க மனைவி, நீ தூசித்து என்ன செய்ய விடு? ஜீவனை விடு. அப்பமும் யோபு தன் உத்தமத்தை விட்டு கொடுக்கல, ஆண்டவரை தூஷிக்க விடவில்லை. ஆமென். இப்பொழுது கர்த்தர் யோபுவை நம்புகிறார். அவன் உத்தமன்தான், அவன் சன்மார்க்கன்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பரீட்சை என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. ரெண்டாவது பரீட்சை என்னை தேவன் என்னை நம்ப வைக்கிறது. நம்ப சொல்லணும், தரித்திரத்திலும் சொல்லணும், ஆண்டவரே நான் உண்மை முறுமுறுக்க மாட்டேன்ப்பா, நீர்தான் என் தகப்பன், நீரே என்னை ஆசீர்வதிக்கிறவர். சில வியாதிகள் மத்தியிலும் சொல்லணும், என்ன ஆண்டவரே அப்படின்னு கேள்வி கேட்கும். அதன் மத்தியிலும் சொல்லணும், எத்தனை வியாதி வந்தாலும் நீதான் என் பரிகாரி ஆண்டவரே, நீர் என்னை வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவரே, வியாதி வந்தாலும் எனக்கு ஜீவனை தந்தீரே, அது எனக்கு போதும் ஆண்டவரே, இதை வச்சு நான் உமக்காய் உண்மையாய் வாழ எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. ஓ, எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? அப்போ ஆண்டவர் நம்ம என் பிள்ளை என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை முறுமுறுக்க மாட்டான். என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் பாசமும் அவன் ஒருபோது விட்டு கொடுக்கவே மாட்டான் என்று அவர் என்னை இன்னும் நம்புகிறவராயிருக்கிறார். அவர் ஒருத்தனை நம்பிட்டாருன்னா அவனுக்காக எதையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். காது கேட்கல, சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இன்னொரு வார்த்தை, நான் இன்ட்ரோடக்ஷன்லாம் நிற்கிறேன். பரீட்சை என்பது வாழ்நாள் முழுவதும் அல்ல, கொஞ்ச நாட்கள் மாத்திரமே. பரீட்சை என்பது வாழ்நாள் முழுவதும் அல்ல, கொஞ்ச நாட்கள் மாத்திரமே. அதை கொஞ்சம் இன்னும் டீப்பாக சொல்லலாம். யோசேப்புக்கு வாழ்க்கையில் பரீட்சை 17 வயதிலிருந்து 30ஆம் வயது வரைக்குள்ளதான். அவன் அதில் வெற்றி பெற்றான். அதனால் 30ஆவது வயதில் கர்த்தர் சிங்காசனத்தில் கொண்டு யோசேப்பை உட்கார வச்சார். அவர் வாழ்நாள் முழுவதும் ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரே அல்ல, கொஞ்ச நாட்கள் தான். ஸ்தோத்திரம். அப்போது சாகிற வரைக்கும் எனக்கு பரீட்சை தானா பாஸ்டர்? இல்லை,
சில வருடங்களாக இருக்கலாம், சில மாதங்களாக இருக்கலாம். ஆனால் அதற்கேற்ற யோபுவை சாத்தான கையில் ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரு. சாகிற வரைக்கும் அனுமதி கொடுக்கல, கொஞ்ச நாட்கள் தான், கொஞ்ச நாட்கள். அப்புறம் திரும்பவும் யோபுவை தன் கையில் ஆண்டவர் எடுத்துட்டாரு. எடுத்து சாத்தான் எதெல்லாம் எடுத்துட்டு போனானோ அதெல்லாம் ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்து யோபுவை ஆசீர்வதிக்கிறார். புரிகிறவங்க சத்தம் வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இனி கொஞ்சம் கூட இப்படி அந்த பரீட்சையை எப்படி நம்ம எடுக்கணும், நம்மளுக்கு ட்ரைனிங் பீரியடாக எடுக்கணும். கர்த்தர்னு உருவாக்குறோம். எல்லாருக்கும் ட்ரைனிங் பீரியட்னு ஒன்று உண்டு. ஸோ இந்த ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு என்ன போல் ட்ரைனிங். இப்போ மிலிட்ரியில் போனால் அந்த சொல்லுவாங்க, அந்த ட்ரைனிங் பீரியடை மட்டும் ஒருத்தர் தாக்கு பிடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு லெவலே மாறிடும். இப்போ சில வேலையில் இருக்கிறீங்க, அவங்ககிட்ட கேட்டால் தெரியும், அவங்க சில ட்ரைனிங் பீரியட் அது ரொம்ப கடினமாக இருந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை படித்து தெளிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தான் ராஜா. சோத்திரம். அப்போது டெஸ்ட் இருக்குது. அது எனக்கு வாழ்நாள் முழுவதும் அல்ல, கொஞ்ச நாட்கள் மாத்திரமே. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இதை அடுத்தது இப்படி சொல்கிறேன். யாருக்கு இல்லாத பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா யாருக்கு இல்லாத உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். யாருக்கும் இல்லாத சோதனை யாருக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். யாருக்கு இல்லாத உபத்திரவம் யாருக்கும் இல்லாத உயர்வை கர்த்தர் கொண்டு வர வைப்பார். எங்கள் வீட்டில் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா ஆண்டவர் உங்கள் வீட்டில் உங்களை தான் உயர்த்தி வைக்க போகிறாரு. கைத்தட்டுவேன். ஆமேன். பிரைஸ் சொல்லலாம். நான் தான் ரொம்ப லோவாக இருக்கிறேன்னா ஆண்டவர் என்ன தான் மேன்மையாய் கற்று வைக்க போகிறார். எங்கள் குடும்பத்தில் நான் தான் ரொம்ப புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன்னா ஆமேன், அந்த யார் உங்களை புறக்கணித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு நாள் ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் வைக்க போகிறாரு. ஆமேன். அதிக பரீட்சை, அதிக உயர்வு, அதிக ஆசீர்வாதம். புரிகிறவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனால் எங்கள் கூடவங்களாம் சர்ச்சுக்கு போகாதவெல்லாம் நல்லா இருக்கிறான். ஆனால் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, அதை கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஆண்டவர் உங்களை என்ன சொல்கிறாரு, பரீட்சை வைக்கிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதில் அமைதியாக இருங்க. அவர்கள் கண்கள் காண அவர்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. யோசேப்பு யாக்கோபுக்கு மற்ற பிள்ளைங்களாம் நல்லா இருந்தாங்க. இவன் தான் குழியிலையும், இவன் தான் அடிமை, இவன் தான் அநாதை. சோத்திரம். இவன் பார்க்குறான் அண்ணன்மாருங்கெல்லாம் அப்பாவுக்கு கூட நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நானோ அந்நிய தேசத்தில் அடிமையாய் விற்கப்பட்டு அநாதையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யோசேப்புக்கு அழுதுருப்பான், புலம்பிருப்பான். யோசேப்பே, அண்ணன்மார்களுக்கு இல்லாத பிரச்சனை உனக்கு வந்திருக்குதா? அண்ணன்மார்களுக்கு இல்லாத உயர்வை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்கும் என்றென்றுமே திராணிக்குமே சோதித்தீடா தாங்கிட பலனளிப்பார். சொல்லுங்க. திராணிக்குமே சோதித்தீடா தாங்கிட பலனளிப்பார். அதனால் எவ்வளோ நீங்கள் இந்த பைபிளை தூக்குனீங்கன்னா நான் சவால் விட்டு சொல்கிறேன், இயேசுவை நீங்கள் உண்மையாக தேடினீங்கன்னா அவர் உங்களை கைவிடவே மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார், ஏமாந்து போக அவர் விடவே மாட்டார். நம் சரித்திரத்தையே மாற்ற அவர் வல்லமுள்ள தெய்வமாய் அவர் இருக்கிறார். ஆமே. கொஞ்ச நாட்கள் பழி சுமத்த வேண்டியதாக இருக்கும். தாவீதுக்கு வாழ்க்கையில் அண்ணன்மாருங்க சாமுவேல் வைத்து பலி விருந்து நடக்குது. எல்லாரும் சிக்கனும் மட்டனும் தின்னுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இவனுக்கோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதே தெரியாமல் இவனை ஆடு மேய்க்க விரட்டி விட்டுட்டாங்க. அவன் பார்க்குறான். சோத்ரா. ஈசாய
எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி தான் தாவீது அப்பான்னு கூப்பிடுறாரு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வீட்டில் இடம், இவனுக்கு மட்டும் வனாந்தரத்தில். அண்ணமாருங்கெல்லாம் அரண்மனையில் வேலை பார்க்குறாங்க, இவனோ ஆடு மேய்க்கிறான். இப்போ என்னடா ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் உயர்வு, நான் மட்டும் ஆடை மேய்ச்சி வீட்டில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு இது என்ன சொல்ல, என்ன ஃபங்க்ஷனில் பங்கு பெற வைக்காட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சாப்பாடாது எனக்கு தரலாமே. ஸோ இது தெரியாமல் இருக்கிறான். அவனை தான் கர்த்தர் தாவி, அவனே தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் கர்த்தர் உட்கார வச்சார். குடும்பத்தின் நடுவில் புறக்கணிக்கப்படுகிறதை குறித்து கவலைப்படாத, சோர்ந்து போகாத, தைரியமாயிரு. ஆமேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், நீதிமானை சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், கர்த்தர் அன்பை விட்டு நீங்க சுத்தனாய் நிலைத்திருப்பே. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இன்னொரு வேடம் சொல்லி ஒரு பிரசங்கத்தை வந்துடுறேன். பரீட்சை நாட்களில், நேரங்களில், அந்த வேர்டு ஃபுல்லாக சொல்கிறேன். பரீட்சை நேரங்களில் தேவன் கூட இருப்பார். உங்களுடைய அந்த பரீட்சை நாட்கள் கர்த்தர் எப்படி இருப்பார்? கூட இருப்பார், கவனமாக இருப்பார், ஆனால் அமைதியாக இருப்பார். ஆமென். இதில் நான் சொல்கிற வேர்டு புரியுது? அந்த பரீட்சை நாட்களில் கர்த்தர் எப்படி இருப்பார்? நம்ம கூட தான் இருப்பார். அதே நேரத்தில் நம்ம மேலே எப்படி இருப்பார்? கவனமாக இருப்பார், ஆனால் எப்படி இருப்பார்? அமைதியாக இருப்பார். நமக்கு ஆண்டவரே என் ஜெபம் எல்லாம் கேட்கப்படுதா இல்லை நான் ஜெபம் பண்ணுற வேஸ்ட்டாக போகுது? அவர் அமைதியாக இருப்பார், அமைதியாக இருப்பார். நேரம் வரும்போது அவர் யார் என்பதை நிரூபித்து காட்டுவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி அங்கே அக்கினி சூழலில் போட்டோன்னு இவங்களுக்கு யாரும் இல்லை. இவர் சொல்கிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இவன் சொல்கிற கேட்க யாரடா இருக்கிறாரு? டேய், ஒருத்தர் கேட்குறாரு, கேட்டுட்டு தான் இருக்கிறார். அவன் கூட இருந்தார், கவனமாக இருந்தார், அதே நேரத்தில் எப்படி இருந்தார்? அமைதியாக இருந்தார். இவனோட தூக்கி அக்கினி சூழலில் போட்டால் இவனுங்களை போடுற முன்னாடி ஆண்டவர் அங்கே வந்துட்டார். ஸோ எங்கே வந்துட்டார்? அக்கினி சூழலில். ஆமென். இப்போ ராஜா சொல்கிறான், நம்ம 3 பேர் அல்லவா போட்டோம், நாங்கள் உள்ள பார்த்தா 4 பேராக இருக்கிறாங்க, 4வது நபர் தேவபுத்தனுக்கு சாயலாக இருக்கிறது, அவங்கள வெளியே கொண்டு வாங்க. அப்போது கூட இருப்பார், கவனமாக இருப்பார், ஆனால் எப்படி இருப்பார்? பக்கத்தோட கை கொடுத்து சொல்லுங்க, பரீட்சை நேரங்களில் கர்த்தர் கூட இருப்பார், கவனமாக இருப்பார், ஆனால் அமைதியாக இருப்பார். ஆமென். நேரம் வரும்போது எல்லாரையும் கர்த்தர் பார்க்க வைப்பார். ஓ ஜீசஸ். இந்த அப்போ நீங்கள் ஏன் பாஸ்டர் இந்த பரீட்சை? ஒன்று, நீ இந்த பரீட்சைக்குள் செல்லாவிட்டால் உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதை காட்டும். அதை என்ன சொல்ல, அது உனக்கு நிரந்தரமாகாது, அது உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சவுல் ராஜாவாகாமல் இருந்திருந்தானே நல்லா இருந்திருக்கலாம். ஸோ அந்த ராஜா என்கிற பதவியை அவனை அழித்து விட்டதுன்னு சொல்லலாம். நீங்கள் கவனிக்கணும், சவுல் எப்போ ராஜா அபிஷேகம் பெற்றானோ பெற்ற உடனே ராஜா ஆயிட்டான். அதான் ஆபத்து, அதான் பிரச்சனை. ஆனால் தாவீது ராஜாவான அபிஷேகம் அதே போல தான் அபிஷேகம் கிடச்சி. அபிஷேகம் கிடைச்சோன்னு அவனுக்கு கிடைச்ச சிங்காசனம் இல்லை, ராஜ அபிஷேகத்தை சம்மந்துட்டு அவன் நேரம் அவனுக்கு கிடைச்சது என்னன்னா வனாந்தரம். இருக்கிற அபிஷேகம் ராஜ அபிஷேகம். சவுலுக்கு உடனே அபிஷேகம் கிடைச்சி, உடனே சிங்காசனம் வந்துட்டு. ஆனால் தாவீதுக்கு ராஜ அபிஷேகம் கிடைச்சிச்சு, உடனே சிங்காசனம் கிடைக்கல. உபத்திரவம், தரித்திரம், மரண பயம்,
தனிமை, இதிலெல்லாம் போட்டு கர்த்தர் உருவாக்கினார். உங்களுக்கு தெரியுமா, சவுலுக்கு முடிவு எப்படி இருந்துச்சு, தாவீதுக்கு முடிவு எப்படி இருந்துச்சு? சவுலுக்கு ராஜ்யபாரம் எப்படி இருந்துச்சு, தாவீதுக்கு ராஜ்யபாரம் எப்படி இருந்துச்சு? ஆமேன். தாவீதுக்கு ராஜ்யபாரம் தேவனை பிரியப்படுத்தினது. சாலமோனை ராஜாவாக்கும் போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, என் குமாரனாகிய தாவீது அவனை உத்தமமாய் பின்பற்றினான், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த இவ்வளோ 40 வருஷம் உன்னால் எப்படி சக்ஸஸாக ராஜ்யபாரம் பண்ண முடிஞ்சு? அதுக்கு காரணம், நான் வனாந்தரத்தில் உருவாக்கப்பட்டேன். வனாந்தரத்தில் கர்த்தரனை என்ன செஞ்சார்? புடமிட்டார், பரீட்சை வச்சார். ஒரு கட்டத்தில் நான் செத்து போவேன்னு நினச்சேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதில் ஒன்றும் கர்த்தர் கைவிடலை. நான் சொன்னேன்ல, கர்த்தர் அமைதியாக இருப்பார். ஒரு சவுல் தாவீதை பக்கத்தில் நெருங்கினான், ஆனால் கர்த்தர் கைபோட விடவே இல்லை. ஆனால் அமைதியாக இருந்தார், கவனமாக இருந்தார். ஏன் சவுல், நான் நினைக்கிறேன் யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனதுக்காக சோத்திரம், அந்த கலவி யோசேப்புக்கு மேலே வீண் பழி போட்டதுக்காக சோத்திரம். இல்லைன்னா இவன் அந்த ஒரு 17 வருடம் நினைக்கிறேன் உருவாக்கப்பட்டான். கர்த்தர் அப்படி பரீட்சை வச்சு டெஸ்ட் எடுத்து ரெடியாக்கணும்ல. சிங்காசனம் கிடைத்த போது அவன் யாரையும் பழி, அது என்ன சொல்ல, அந்த பகையை இந்த பதவி வச்சு அவன் பகையை தீக்க அவன் பயன்படுத்தவே இல்லை. அவன் இந்த பதவியை தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காகத்தான் பயன்படுத்தினான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த அண்ணன்மாருங்க செஞ்ச துரோகத்துக்கு இப்போ கையில் கிடச்சிருக்காங்க. யோசேப்பு கையில் என்ன வேணாலும் யோசேப்பால் செய்ய முடியும், செய்வதற்குரிய அதிகாரம் இருக்குது. யோசேப்பு செஞ்சால் எதிர்த்து கேட்க ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாது. அவ்வளோ அதிகாரம் இருந்துட்டும் தன் அண்ணன்மார்களுக்கு ஒரு தீமையும் யோசேப்பு செய்யவே இல்லை. காரணம், அவனை கர்த்தர் உருவாக்கினார். அவன் பரீட்சை நாட்களில் அவனை உருவாக்கினார். அப்போ உங்களுடைய கேள்வி, ஏன் பாஸ்டர் எனக்கு இந்த பரீட்சை? ஒன்று, உன்னை உருவாக்குவதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, உருவாக்கின பிறகு நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அது உனக்கு நன்மையாக மாறும். அந்த ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க முடியும், நீ சுதந்திரிக்க முடியும். மூணாவது, அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் உன் மூலம் தேவ திட்டம் நிறைவேறுகிறதா இருக்கும். தேவ திட்டம் புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன உண்டு? சத்தம் வரலை. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டுன்னு சொன்னால் இப்போ சத்தமாக வாயை பழந்து ஆமேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது எல்லாருக்கும் பரீட்சை நிச்சயமாய் உண்டு. பக்கத்தில் உள்ள கை கொடு சொல்லுங்க, நிச்சயமாய் உங்களுக்கு. ஆமாம், அவ்வளோதான். நான் பழி இல்லை, சோத்துறேன். நிச்சயமாக உண்டு, அதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த நாட்கள். ஆமாம், ஆனால் கண்டிப்பாக இருக்கு. சரி, தேவன் வைக்கிற சில பரீட்சைகள், சில காரியங்களை தியானிப்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது 22:2 அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் ஒன்றின் மேல் பலியிடு என்றார். ஆண்டவர் கொஞ்சம் ஓவராகும், கேட்டீங்களா? ஈசாக்கா பலியிடுன்னு சொன்னால் முடிஞ்சிச்சு. சொல்ல வேண்டாம், ஈசாக்கு என்ன செய், பலியிடு. அவர் எப்படி அவனை ஈசாக்கு எப்படி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு? அப்பொழுது அவர் உன் புத்திரனும், அடுத்து ஒரே குமாரன் ஏகசுதனும், அடுத்து உன் நேச குமாரன். எதுக்கு இந்த 3 வேடை சொல்லணும்? ஈசாக்கா பலியிடுன்னு சொல்ல வேண்டியதானே? ஸோ ஆண்டவர் இதான் பரீட்சை. ஸோ உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் உனக்க புத்திரனை எனக்காய் கொண்டு என்ன செய், பலியிடு. அப்போ
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3ஆம் வசனம், ஆபிரகாம் அதிகாலை எழுந்து புறப்பட்டுட்டான். ஆண்டவர் நைட்டு பேசுகிறாரு. காலையில் தூங்கி எழும்புறதுக்கு முன்னாடியே ஈசாக்கை கூட்டிட்டு வேலைக்காரங்களை கூட்டிட்டு, நான் நினைக்கிறேன் எப்போ ஆண்டவர் இந்த சொப்பனத்தில் எப்படி பேசினாரோ உடனே ஆபிரகாம் செயல்பட ஆரம்பித்தாச்சு. ஆண்டவரே நான் பலியிடுறேன், 1 மாதம் தாண்டி 10 நாள் தானும் 3 அதிகாலையில் அப்படின்னா பேசின உடனே அவன் புறப்பட ஆரம்பித்தாச்சு. நான் நினைக்கிறேன் ஈசாக்கு தூங்கி கிடந்திருப்பான். மக்களை எழும்பு, வா ஆண்டவர் பலி செலுத்த போண்டிருக்கு, வா எப்படி இருக்கும். வேலைக்காரங்க, டேய் நீங்கள் வாங்க, நான் இப்போ வருவேன், அதுக்குள்ளே விறகெல்லாம் ரெடி பண்ணு, நம்ம மந்தையில் ஒரு ஆடில் எல்லாம் பலி செலுத்தி என்னென்ன உண்டு எல்லாம் ரெடி பண்ணு, நானும் பையனை சீக்கிரம் வாரம், நீங்கள் கிளம்பி நம்ம போவோம், ஆண்டவர் பலி செலுத்த வேண்டியது இருக்குது. எல்லோரும் தூங்கி கிடந்தவர்களை எழுப்பி நேரம் விடுகிற அதிகாலையிலே புறப்பட ஆரம்பித்தாச்சு. நைட்டு ஆண்டவர் பேசுகிறாரு. இதை வாசித்தவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம். நம்ம எங்கிட்ட கேட்டால் செய்வோமான்னு கேட்டால் கஷ்டம்தான். ஸ்தோத்திரம், நான் ஒத்துக்கிறேன். அவன் உடனே அதிகாலை எத்தனை வயசில் கிடச்ச பிள்ளை? 100 வயசில் 90 வயசில் அம்மாவுக்கு எப்படி ஆண்டவர் சொல்கிறாரு, ஈசாக்குன்னு சொல்லல, உன் புத்திரன், அடுத்து உன் ஏகசுதன், அடுத்து நேசகுமாரன். இவன் வேண்டாம், இஸ்மவேலை கொண்டு போயிடக்கூடாது. சோத்திரம். அதனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. இல்லைன்னா நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அதில் யாரா கொண்டு உனக்கு அடுத்து பேரஞ்சு ஈசாக்கு தான் வேணும். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து பேக்கிங் பண்ணி போயாச்சு. மனைவி வீட்டுக்கு வந்து சாரா கேட்ப, பையன் எங்கன்னு கேட்டால் இவன் என்ன பதில் சொல்லுவார்? பிரைஸ்லாம். வேலைக்காரங்க ஈசாக்கு எங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? சரி, இப்போ பதில் சொல்கிறார். ஆண்டவர் கேட்டார் பலி செலுத்தினேன்னு. இவன் சொன்னேன்னா வேலைக்காரங்க என்ன நினைப்பேன், பெத்த பிள்ளைய பலி கேட்குறாரு, அவரெல்லாம் தெய்வமா? கேள்வி கேட்பாங்களா? நம்ம ஆண்டவர் அப்படி கேட்குறவர்ல, இது பரீட்சை. அப்படி எந்த பிள்ளையும் பள்ளிக்கூட ஆண்டவர் கேட்க மாட்டார். இயேசு என்கிற தெய்வன் அப்படிப்பட்ட தெய்வமே கிடையாது. அவர் வாழ வைக்கிறவர் தானே ஒழிய கொல்லுகிறவர் கிடையாது. இது டெஸ்ட்டு. அதனால தான் அந்த வேர்டு தொடங்கிச்சு, கர்த்தர் ஆபிரகாமை பரீட்சை பார்த்தார், சோதித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை சொல்கிறேன், இந்த பரீட்சை இது பாச பரீட்சை அல்லது அன்பு பரீட்சை. ஸ்தோத்திரம். புரிகிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, ஹல்லேலூயா. வார்த்தை, நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதுக்கு மேலே ஆண்டவர் கையை வைப்பார். ஆமே. இந்த பரீட்சை எது ரொம்ப இது இல்லாட்ட என்னால் இருக்க முடியாது அப்படின்னா ஆண்டவர் கை அங்கே தான் என்ன செய்யும், இருக்கு. அங்கே பைபிள் காலேஜ் படிக்கும்போது, இங்கே விசனில் படிக்கும்போது அங்கே பிரின்ஸிபால் சொல்லுவார், மனைவிக்கு ஃபோட்டோயோ புருஷனை ஃபோட்டோயோ என்ன மொபைல் என்ன செய்யாதுங்க, வச்சாதுங்க அப்படிம்பார். சும்மா நக்கலுக்கு விளையாட்டு சொல்லு. ஏன்னா நீ ரொம்ப பார்த்து இருந்துகிட்டே இருந்தானா சீக்கிரம் ஆண்டவர் கேட்டுருவார், நீ எனக்கிட்ட தான் நான் கொண்டு போகிறேன்னு. அதனால் சீக்கிரமே நீங்கள் அனுப்பி வைக்க பதிலாக ஃபோட்டோ வைக்காமல் மனசுக்குள்ளே வச்சா போதும் அப்படிம்பார். ஸோ ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஏன்னா எதுக்கு மேலே நீ அதிக அன்பு வைக்கிறாயோ அதுக்கு மேலே கத்தோட என்ன செய் அங்கே கை வைப்பார். இவனுக்கு அன்பு மனைவிடத்தில் மேலே இப்போ ஃபுல் பாசம் யார்கிட்ட வந்துட்டு பிள்ளைக்கு மேலே ஆண்டவர் அங்கே கை வைக்கிறாரு. நீ எனக்காய் கொண்டு பலியிடு. இந்த பரீட்சையில் ஆபிரகாம் வெற்றி பெற்றான். ஐயோ. அப்போ இனி நீ ஈசாக்குக்கு மட்டும் அல்ல தகப்பன், இனி நீ திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பன். யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கு நீதான் தகப்பன். காரணம், இந்த காரியத்தை நீ செய்தபடியினால் நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் இயேசுவைத்தான்
முதலாவதாக நேசிக்கிறேன், மற்றதெல்லாம் இயேசுக்கு அடுத்த பிறகுதான், அடுத்துதான். ஆமென். இன்னொன்று, இந்த என்னுடைய நம்பிக்கை என்னுடைய மனைவியின் மேலோ என் பிள்ளையின் மேலோ, ஆமென், இல்லைன்னா என் வேலையின் மேல் அல்ல. என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் மட்டுமே. ஹல்லேலூயா. இந்த வேலை போயிட்டு என்ன வேலை போனால் போட்டு, கர்த்தர் இருக்கிறாரு சார். அந்த வேலையில் கர்த்தர் என்னை உயர்த்துவதை காட்டிலும் இதை காட்டிலும் இன்னொரு வேலையை தந்து கர்த்தர் உயர்த்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். காரணம், என் நம்பிக்கை அந்த வேலையில் அல்ல, என் நம்பிக்கை கர்த்தரிடத்திலே. அதான் அவன் சொல்கிறான். அவனுடைய பிள்ளை நேசிக்கிறான். நம்ம மனிதர்களை நேசிப்போம், மனிதர்களை கனம் பண்ணுவோம், ஆனால் கர்த்தரையே நம்பி இருப்போம். புரிகிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீயே இந்த பார்க்குறாரு. அடுத்து இவன் எதுக்கு முதலிடம் கொடுக்குறான்? எனக்கு முதலிடம் கொடுக்குறானா, பிள்ளைக்கு முதலிடம் கொடுக்குறானா? இந்த பரீட்சையில் ஆபிரகாம் பிள்ளைக்கல்ல கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சிட்டார். எந்த பாஸ்டரும் ஆபிரகாமை குறித்து பிரசங்கம் பண்ணாத பாஸ்டர்மார்களே கிடையாது. அதுக்கு ஒரே காரணம், அன்னைக்கு வச்ச ஒரு டெஸ்ட். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வேர்டு கூட சொல்கிறேன், ஆண்டவர் அதிக பரீட்சை வைக்க மாட்டார், 1 அல்லது 2. அதில் ஜெயிச்சிட்டான்னா ஓகே, தோத்தா திரும்ப அதை தான் எழுத வேண்டியது இருக்கும். வாழ்நாள், அதனால தான் நான் ஆரம்பித்தோம், வாழ்நாள் முழுவதும் அவர் பரீட்சை வைக்க மாட்டார். அவர் கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் என்ன செய்கிறாரு, பரீட்சை. அதன் பிறகு நமக்கு தருகிற உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோம். காது கேட்கல, சத்தம் ஓரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய சந்தோஷம் இயேசுவிடத்தில் இருக்கிறது. ஐயோ சத்தம் வரல சொல்லுங்க, என்னுடைய சந்தோஷம் இயேசுவிடத்தில் இருக்கிறது. என்னுடைய நம்பிக்கை இயேசுவிடத்தில் இருக்கிறது. நான் இயேசுவையே சார்ந்திருக்கிறேன். நிரூபிச்சார் ஆபிரகாம். ஆண்டவரே, என் பிள்ளை நீர் கேட்டீர், நான் தரக ஆயத்தம். நான் உம்மளை தான் நேசிக்கிறேன். நான் குமாரனாகி ஈசாக்கை நேசிக்கிறேன். ஆனால் அதை காட்டில் அதிகமாக நான் உம்மை நேசிக்கிறேன். அப்பா, உம்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பொன்னை போல புடமிட்டால் பொன்னாக விளங்குவே என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்தீட, எஸ், தாங்கிட. வெரி குட். திராணிக்கு தாங்கிட. ரெண்டாவது, நான் ஒரு 5 காரியங்களை சொல்லணும், டைம் ஆயிட்டு வேகமாக போகிறேன். முதலாவது, பாச பரீட்சை அல்லது அன்பு பரீட்சை. அதில் நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன், அவரை தான் நான் சார்ந்திருக்கிறேன். என் வாழ்க்கையின் முதலிடம் அவருக்கு தான், அவருக்கு பிறகு தான் எல்லாம் அப்படின்னு நிரூபிச்சிட்டோன்னா கர்த்தர் நம்மை உயர்த்துகிறதுல எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ரெண்டாவது ஒரு பரீட்சை யோசேப்புக்கு வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம். அது பாச பரீட்சை, இது பாவ பரீட்சை. பரீட்சை என்பது வாய்ப்பு, ஆமென், கிடைக்கல அதனால செய்யலை, அதல்ல. வாய்ப்பு கிடைத்தும் செய்யாமல் இருப்பதுதான் பரீட்சையில் கிடைக்கிற வெற்றி. இவனுக்கு
ஒரு சான்ஸ் கிடக்கிறது. பாவம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு தருணம். தம்பிமாருங்களை என்ன கவனிங்க, முகத்தை கமத்து போட்டு இருக்கவே கூடாது. முடிகிற வரைக்கும் எனக்கு முகத்தை தான் பார்க்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இவனுக்கு பாவம் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பு கிடைத்தும் அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த பாவத்திலிருந்து யோசேப்பு விலகி ஓடினான். என்னுடைய வார்த்தையின்படி சொன்னால், யோசேப்புக்கு வைத்த பாவ பரீட்சையில் யோசேப்பு வெற்றி பெற்றான். ஆமென். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பரீட்சை எல்லாருக்கும் வரும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, வாய்ப்புகளை நான் சொல்கிறேன், யோசேப்பை போலன்னு சொல்லலை. ஏதோ ஒரு விதத்தில் சில வாய்ப்புகளை சாத்தான் ஏற்படுத்தினாலும், சில சூழ்நிலைகள் வந்தாலும், யோசேப்பை போல நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு கர்த்தர் அத்தனை பேருக்கு கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மொபைலை நம்ம கையில் தந்து, ஃபுல் வைஃபை நெட்டை நம்ம கையில் தந்து, ஒரு ரூமுக்குள்ளே நம்மளை அடைச்சி போட்டு, அவன் என்ன வேணாலும் நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை தரும்போது, அந்த நேரத்தில் இந்த மொபைலை இந்த மொபைல் மூலம் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டோன்னா நமக்கு வைத்த பரீட்சையில் நாம் வெற்றி பெற்றோம். அப்பா இருக்கும்ப ஒரு இதும், அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒன்றும், யாரும் வீட்டில் இல்லாத நேரம் இன்னொன்று நம்ம செய்கிறோன்னா நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, என்ன நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம அடிக்கடி நினைக்கிறோம் அப்பாவை ஏமாத்துறோம், பாஸ்டரை ஏமாற்றிட்டோம். இல்லை. ஸோ நம்ம யாரை ஏமாத்தலை, நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கிறோம். சவுலிடத்தில் தாவீது சொல்லுகிறான், நான் பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவதற்கு என்னை அனுப்புங்க. அவன் பார்க்குறான் மேலைங்களை, டேய் கூட்டத்தோட வேணா கூட நீ போ, தனியாக நீ ஒன்று நான் எப்படி அனுப்பு? அவன் பாத்தியா கோலியா, அவன் சத்தத்தை கேட்டு, அவன் ஹைட்டை பார்த்தியா, நீ இப்படி தான் அவனை பார்க்கணும். அவன் கழுத்தை தொடணுன்னா நீ மரத்தில் ஏறின மாதிரி அவன் உடம்புல ஏறினா தான் கழுத்தை நீ தொட முடியும். அப்படிப்பட்ட ஆளாங்க. அப்போ தாவீது ஒன்று சொல்கிறான், நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு முறை கரடி வந்துச்சு, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, நான் கரடியை கொண்டு போட்டேன், சிங்கத்தை கிழித்து போட்டேன், அதே போல் இந்த கோலியாத்தனை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சவுல் பார்த்தான், போ நீ தான் சரியான அனுப்போ. அன்னைக்கு கரடியை கொன்ற போதும் சிங்கத்தை கொன்ற போதும் கைத்தட்டுவதற்கு யாரும் கிடையாது. ஆனால் கர்த்தர் கைத்தட்டினாரு, கர்த்தர் பார்த்தார். இப்போ கோலியாத்தை கொன்ற போது முழு இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதை புகழ்ந்து பாடுகிறார்கள். பெரியவங்களை பார்த்து சொல்கிறேன், சோத்திரம். நமக்கு வருகிற வீட்டில் யாரும் இல்லைல்ல, சோத்திரம். நம்ம கையில் யாரும் இல்லாத நேரம் வாய்ப்புகள் வரும்போதும் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டோம் என்றால் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுடைய உயர்வை ஒருவரால் தடுக்கவே முடியாது. சண்டே மட்டும் வெள்ளை உடுத்துட்டு காஸ்பூஸ்ன்னு வச்சுட்டு பாஸ்டருக்கு ஒரு சலாம், விசுவாசிகள் ஒரு சலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை திரும்ப பழைய வாழ்க்கை வாழ்ந்தோன்னா சோத்திரம், உங்கள் வாழ்க்கை அதே மாதிரி தான் இருக்குது, அதே மாதிரி தான். புரிகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னையும் உங்களையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வாராக. பரீட்சையில் வெற்றி பெற கர்த்தர் கிருபை தருவாராக. புரிஞ்சுக்கணும், யாரும் இல்லை, வீட்டில் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை வருது. என் கையில் ரிமோட் இருக்குது, டிவி இருக்குது, என் கையில் மொபைல் இருக்குது. புரிஞ்சுக்கோ, இது என்னுடைய பரீட்சை நேரம், என்னுடைய டெஸ்ட் நேரம், என் டெஸ்ட் நேரம். இதில் நான் விழுந்து விடக்கூடாது. நான் என் வஸ்திரத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ஓடிவிட வேண்டும்.
ஸ்தோத்திரம். என்னை காத்துக்கொள்ளும். இதனால் கிடைச்ச பிரதிபலன் சிங்காசனம் அல்ல, இதனால் கிடைத்த பிரதிபலன் ஆமை சிறைச்சாலை. ஏற்றுக்கொண்டான், சகித்தான். கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் பார்த்தார். நேரம் வந்தபோது, நாள் வந்தபோது பரீட்சையில் வெற்றி பெற்றவனை எல்லாரும், அதாவது யோசேப்பை சிங்காசனில் உட்கார வைப்பதற்கு வேறு தலைவர்கள் இல்லாதனால் அல்ல, ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணி சிறைச்சாலையிலே கடந்த அடிமை என்னவனை, அநாதை கொண்டு, அந்நிய தேசத்தானை கொண்டு கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வச்சாரு. ஒருத்தராலும் தடுக்க முடியல. ஆமென். சண்டே மன்னிப்பு கேட்கறது, திங்கக்கிழமை போய் பாவம் செய்யணும், செவ்வாய்க்கிழமை போய் அடுத்து மன்னிப்பார். நான் அதில் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீ அடுத்த கட்டத்துக்கு ஒன்றால் போக முடியாது. வாழ்நாள் முழுவதும் அந்த வாஷிங் மிஷின்களை துணி சுற்றிட்டு கிடக்கு தெரியுமா? ஆன் பண்ணி எவ்வளோ சுற்றினாலும் ஆமாம், அது உள்ளே தான் சுத்தம். சோத்திரம். அதே போல் வாழ்க்கை சுற்றிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய வெளியே போக முடியாது. ஆனால் இந்த சோதனைகளிலெல்லாம் நான் வெற்றி பெறும்போது என் கூட இருக்கிறவங்க அதே லெவலில் இருப்பாங்க. கர்த்தர் என்னையோ ஏதோ உயரத்தில் கொண்டு சென்று கொண்டே இருப்பார். நீதிமானை அனுதீனமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோம், கர்த்தர் அன்பை விட்டு நீங்க சுத்தனாய் நிலைத்தீர். ஒரு ஆளிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தம்பிமாருங்க, தங்கச்சிமாரு, என்ன கவனிங்க. சோத்திரம். நம்ம பிள்ளைங்கன்ற உரிமையில் நான் பேசுகிறேன். சோத்திரம். நீ ஸ்கூலுக்கு போகிறா, என்ன நீங்கள் அங்கே என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியாது, பேரண்ட்ஸு தெரியாது, பாஸ்டர் தெரியாது. என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான், காலேஜுக்கு போயிட்டான். அவன் ஒருத்தர் கணேஷ் பார்க்க எடுத்து வச்சுட்டு கையில் அந்த மக்களை நீ இல்லை நான் போட மாட்டேன். டேய், இப்போ உங்கள் அப்பா பார்க்குதா, உங்கள் அம்மா இங்கே பார்த்துட்டா இருக்குது, டீச்சர் ஒன்று பார்க்குதா, நீ ஒன்று போடு. ஆமாம், இல்லை யாரும் பார்க்கல, சரி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் செய்யலை. நான் சொல்கிறேன், சில வாய்ப்பு வரும்போது நீ இடம் கொடுத்தால், அது எதுவாக இருந்த இடம் கொடுத்தால் புரிஞ்சுக்கோ, உனக்கு வைக்கிற டெஸ்ட்டில் நீ தோற்று போனா என்று. உனக்கு உயர்வு நீயே துரத்தி விடுறா. உனக்கு இருக்கிற மேன்மையை, உனக்கு இருக்கிற ஆசை நீயே வேண்டாம் துரத்தி விடுறா. அதில் நீ நிற்கணும். இல்லை நீ வேண்டாம் பண்ணுப்பா, என்ன விடு, நான் ஓடுறேன்னு சொல்லி அந்த இடத்துல விலகி ஓடினால் யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் ஒருவேளை அந்த பாவத்தை செய்ய வைக்க உனக்கிட்ட நல்லா படிச்சிருக்கலாம், நோ ப்ராப்ளம். அவன் இதை செய்யின்னு சொல்கிறவன் அவனுக்கு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கலாம். அவன் ஒன்றை கட்டில் நல்லா மார்க் எடுக்கலாம், நோ ப்ராப்ளம். நீ முட்டாள் தான், பரவாயில்ல. ஆனால் அதில் நீ வெற்றி பெற்றால் ஒன்றை காட்டிலும் படித்தவன் வாங்குகிற சம்பளத்தை காட்டிலும் படிக்காத ஒன்று பல லட்சங்கள் வாங்குகிற அளவில் கட்ட தலையை. ஆமென். எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. எல்லாரும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் எடுத்து ஹாய் பாய் தங்கமே தேனே முத்தே மழையேன்னு சொல்லிட்டு இருக்க. நமக்கு ஒரு தெங்கமும் தேனும் இல்லையே, நம்மளும் ஏதாவது ஒன்று பார்ப்போன்னு சொல்லிட்டு நீ பார்த்தா அவன் தங்கமே தேனன்னு விழிச்சிட்டு கடைசியில் மீசையும் தாடி வளர்த்திட்டு சோத்திர காதல் தோல்வின்னு சுற்றிட்டு திரிவான். சோத்திரம். நோ, அதில் உறுதியாக நெல். சோத்திரம். கர்த்தர் என்னை பரிசுத்தமாக காத்து கொள்ளட்டும். புதிய படம் ரிலீஸ் ஆகிருக்கு, வா போயிட்டு வருவோம். அங்கே யார் பாப்பா, நம்ம போயிட்டு நீ பைசா ஒன்று போடாண்டா, நான் பைசா போடுறேன், நீ வந்தால் மட்டும் போ. நாங்கள் 5 பேர் போகிறோம், நீ ஒரு ஆளும் தான் வா. சரி, ஆமாம் இன்றைக்கி மட்டும்தானே போயிடும் அப்படின்னு சொல்லும்போது புரிஞ்சுக்க, ஒன்றை நீயே உனக்க தலையில் எண்ணெயை மண்ணெண்ணெய் ஊற்றி நீயே கொளுத்துறான்றது அர்த்தம். அங்கே அப்பா அம்மா பார்க்க கேரள, பாஸ்டர் பார்க்கல, உனக்க வாழ்க்கையை நீயே அழிக்கிற அந்த இடத்துல சொல்லணும். ஸ்தோத்திரம். இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க. ஸ்தோத்திரம். அதில் உறுதியாக இருக்கும்போது அவர்கள் அத்தனை பேரை காட்டிலும் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். எழுதி தாரேன். அப்படி இல்லைன்னா நான் மைக்கை கீழே வச்சுட்டு ஊழியத்தை நிப்பாட்டிட்டு நான் போகிறேன், அவங்க கூட நானும் வேலைக்கு வரேன். சொல்லலாம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம்.
ஸ்தோத்திரம். அண்ணன்மாருக்கு செய்த தவறுகளுக்கு யோசேப்பு உடன்படவில்லை. போத்திபார் தந்த ஆஃபரில் யோசேப்பு விழுந்து போகவில்லை. தவறான முயற்சியில் மேலே வரைக்கும் அவன் பிரயாசப்படவில்லை. காவல் கடங்கில் தான் யோசேப்பு கடந்தான். ஆனால் கர்த்தர் அங்கிட்டு தூக்கி கொண்டு வந்துட்டார். பெரியவங்கள பார்த்துன்னு சொல்கிறேன், நம்ம சர்ச்சில் இல்லைன்னு நினைக்கிறேன், அது இதுவரைக்கும் இல்லை. அதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி சில வயசானவங்களும் சில ஏஜ்டானவங்களும் மனைவிக்கு துரோகம், புருஷனுக்கு துரோகம். ஸ்தோத்திரம். இப்போ எல்லாம் மொபைலில் யாருக்கு எஸ்எம்எஸ் போடலாம், யாருக்கும் பண்ணலாம். ஸ்தோத்திரம். ஒழிச்சு ஃபோன் பேசுகிறது. ஸ்தோத்திரம். ஆமே. பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் அங்கே ஒழிச்சு ஆமே. நோ, நீ மனைவிக்கும் புருஷனுக்கும் துரோகம் பண்ணலை. உனக்க வாழ்க்கை நீயே அழிச்சிட்ருக்கா. உன் பிள்ளைகளுக்கு நீ சாபத்தை சேர்த்து வைக்கிறான்றதில் எந்த சந்தேகம் இல்லை. உனக்கு வருகிற ஆமை இந்த பருவத்திலையும் எத்தனை வயசானாலும் இது இந்த பரீட்சையில் நான் தோற்று போய்விடக்கூடாது, நான் ஜெயிக்க வேண்டும். கர்த்தரனை வெற்றியாய் வாழ வைப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரே வார்த்தையில் எல்லாருக்கும் பாவ பரீட்சை கண்டிப்பாய் வரத்தான் செய்யும். ஆமாம், அது பாஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆமாம், வயசானாலும் சரி, இளமையாக இருந்தாலும் சரி, வரத்தான் செய்யும். ஆனால் நீ புரிஞ்சுக்கொள்ளணும், இது எனக்கு வருகிற பரீட்சை, இது எனக்கு வருகிற பரீட்சை. சோத்திரம். யோசேப்பு போத்திபாருக்கு மனைவிட்ட தப்பாக நடந்தால் அவனை எதுக்கு யார் இருக்கா? நான் நினைக்கிறேன் அவனுக்கு வீட்டில் நல்ல ஆஃபர் கிடச்சிருக்கும். மனைவி ஒழிச்சு நல்ல சாப்பாடு கொடுத்துருப்பா, நல்ல வஸ்திரம் கொடுத்துருப்பா. அங்கே தான் கடந்திருக்கணும் கடைசி வரைக்கும். ஆனால் அவன் அதில் உறுதியாக நின்றபடினால வாக்கு தத்தம் நிறைவேறினது. அவன் கண்ட சொப்பன நிறைவேறினது. எதற்காக எகிப்துக்கு போனானோ அது அவன் வாழ்க்கை நிச்சயமாய் நிறைவேறினது. தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கீர, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனி கூதே. ஒரு வலது கரத்தை வைத்து, ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற பாவ பரீட்சையில் நாங்கள் வெற்றி பெற கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. சத்தமோரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். கெட்டின மனைவிக்கும் கெட்டின புருஷனுக்கும் உண்மையாய் கடைசி வரைக்கும் வாழ்வது தான் சக்சஸ் ஆன வாழ்க்கை. இன்னொருத்தன் கை சூண்டக்கூடாது. யாரும் இல்லைல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே. சோதரம் நம்ம இதாக இருப்போம். நோ, நீ துரோகி, நீ புருஷன் கிடையாது, நீ மனைவி கிடையாது, நீ துரோகி. ஒன்று கர்த்தருக்கு துரோகி, ரெண்டாவது குடும்பத்துக்கு துரோகி, எல்லாத்துக்கு மேலே உனக்கு நீயே துரோகம் பண்ணுற. அதில் எந்த மாற்றமும் இல்லவே இல்லை. ஸோ இந்த பாவ பரீட்சை கண்டிப்பாய் வரும். இளம் வயதாக இருந்தாலும் சரி, எதுவோ நான் ஏதோ ஒன்றை நான் ஃபோக்கஸ் பண்ணல, எதுவாக இருந்தாலும் சரி இந்த நாட்களில் காத்து கொண்டு நீ வெற்றி பெற்றால் ஸ்தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்க. நமக்கு தெரியுது எனக்கு இருக்கிற உயர்வு எப்படி நமக்கு தெரியுது. நம்மை குறித்த தேவ திட்டம் என்னன்னு தெரியுது. நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம். சிலர் விழும்போது எனக்கு வருத்தம் அதான், அவங்க சுமக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம், அவங்கள குறித்த தேவ திட்டம் என்ன. இவ்வளோ பெரிய தேவ திட்டமும் இவ்வளோ பெரிய அபிஷேகத்தை சுமந்துட்டு இந்த சப்ப மேட்டரில் விழுந்துட்டாங்களே. சிம்சோன் சுமந்த பலன் எப்படிப்பட்ட பலன். ஆமீன். உலகத்தில் யாருக்கு இல்லாத பலனாக்கும் சிம்சோனுக்கு கிடைத்தது. எனக்கு பரலோகத்தில் போனால் கேட்கணும், டேய் சார் நீங்கள் சுமந்த பலன் எப்படி. சோத்திரம். இதை இவ்வளோ பெரிய பலத்தை வச்சுட்டு தெளியாளக்க மடியில் போய் படுத்துட்டியடா. நீ தெரியுது தெளிலா வஞ்சிக்கிறா தெரியுது, தெரிஞ்சு பையும். சோத்திரம். அவனோட காலி பண்ண நீ இவ்வளோ காலி பண்ணிட்டு நீ போயிருக்க வேண்டியதானே. கடைசியில் என்னாச்சு? கண்கள் பிடுங்கப்பட்டு வேடிக்கை பார்க்கிறவனாய் மாறினான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தம்பிமாருங்க தலையை குனிச்சு வச்சுட்டே இருக்கிறீங்க, என்ன பாருங்க. ஒரு ஆமே. நீ இன்ஸ்டாகிராமும் வச்சுக்க, ஃபேஸ்புக்கை வச்சுக்க, என்ன சப்புஞ்சவரை வச்சு நான் தடை பண்ணேன். ஆனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்க.
கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ரூமை பூட்டிட்டு மொபைலை பார்த்துட்டு, என்னை பொறுத்தவரையில் காலேஜ் வெளியே போகிற வரைக்கும் உங்களுக்கு மொபைல் இல்லாமல் இருக்க ரொம்ப நல்லது. ஸோ மொபைல் தேவை தான், புரோஜனம் தான், அதில் எல்லாம் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் சில பேரண்ட்ஸ் இன்னும் வாங்கி கொடுக்கலை. உங்களுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன், அதை அப்படியே இருக்கட்டும், தேவைப்படும். அவங்க நமக்கு தெரியும், இப்போ நம்ம பிள்ளை அப்போ வாங்கி கொடுத்தா போதும். ஸ்தோத்திரம். நம்ம எதுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு எதுக்கு குழியில் கொண்டு தள்ளுறது? பிரைஸ் சொல்லலாம். பாவ பரீட்சை வாலிபத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டால், நான் சொல்கிறேன், நீ 12th 500க்கு முட்டை எடுத்தாலும் பரவாயில்லை, 10th 12th 600க்கு முட்டை எடுத்தாலும் நீ பரவாயில்லை. நான் சொல்கிறேன், நீ பாவ பரீட்சையில் வெற்றி பெற்றால் கர்த்தர் உன்னை ராஜாவாக வாழ வைப்பார். அதனால் பாச சொல்லிட்டாரு, முட்டை எடுத்தாலும் குழப்பலைன்றார், அப்படி நான் சொல்ல வரல. அதனால் நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கே பேரண்ட்ஸ்கிட்ட சண்டைக்கு போயிடாதுங்க. நல்லா நீங்கள் படித்தனும் பெரிய நான் சொன்னது அதை காட்டிலும் மேன்மையானது பரிசுத்தம். அல்லேலூயா. வர மாட்டேங்குது. சோத்திரம். ஓகே, 3வது பரீட்சை. அஞ்சனமும் பேச நினச்சேன். தானியேல் 3:21. சரி, அவனை தூப்பாண்டான போதும், வசனம் தெரியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி அக்கினியிலே போட்டார்கள். இந்த பரீட்சை 2 வேடை சேர்த்து, இது அக்கினி பரீட்சை அல்லது விசுவாச பரீட்சை. எல்லாரும் சொல்லுங்கள். சவுண்டெல்லாம் குறைஞ்சிட்டு சத்தமாக சொல்லுங்கள். அக்கினி பரீட்சை அல்லது விசுவாச பரீட்சை. இந்த பரீட்சை எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக என்ன செய்யும்? அதாவது ஸ்தோத்திரம். இதை நான் ரொம்ப வழக்கில் டைட்டாக சொல்லிவிட்டு நான் இது பண்ணுறேன். ஆனால் எல்லா வேடுமே ரொம்ப முக்கியமான வேடை, அதனால் ஸ்கிப் பண்ணிக்கவும் முடியலை. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீ எதை நம்பி இருந்தாயோ அது நடக்காது. ஆமே. இந்த விசுவாசப்படி எது நடக்குன்னு நீ கர்த்தர் மேலே தான் விசுவாசமாக இருப்பா. ஆனால் அது என்ன செய்யாது? நடக்காது. ஆனால் நடக்காதுன்னா அந்த நேரம் நடக்காது, அதான் பிரச்சனை. என்ன செய்யாது? அந்த சாத்ராக் மேஷாக் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க அவங்கள தப்புவிச்சாரா? இல்லை. அதாவது அந்த நேரம் இல்லை. எங்கது எப்படியாவது காப்பாற்றுவார் நினச்சா இவனை கட்டி எங்கே கொண்டு போட்டுட்டானுங்க அக்கினி சூழலை. ஆனால் அங்கே கர்த்தர் காப்பாற்றினார். அப்போ நீங்கள் சில நம்புறீங்க, ஆண்டவரை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நம்புவீங்க. ஆனால் நீங்கள் நம்புறது என்ன செய்யாது? நடக்காது. ஆனால் நம்புறது நடக்காட்டாலும் அந்த நேரத்தில் முறுமுறுக்கக்கூடாது. ஏசு ஜெபம் பண்ணி 3 நாள் உபவாசம் போட்டேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு நினச்சா இருக்கிற பிரச்சனை இன்னும் கூட்டிட்டுலாம் போகுது. தெரியாமலாம் உபவாசம் போட்டுட்டேன். எங்கிட்ட ஒரு ஆள் வந்து இப்படியே சொன்னார். நான் எங்கிட்ட வந்து இப்படி சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் ஏன் ஜெபம் பண்ண, ரொம்ப ஜெபம் பண்ணால் பிரச்சனை ரொம்ப கூடுது பாஸ்டர், அதனால நான் ஜெபத்தை குறைச்சிட்டேன்டார். டேய் சார், தம்பி, டேய் மைக் வேணுமா? சரி, ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்குறேன். அது இப்படியே சொல்லு. இப்போ ஏன் அவர் இப்படி ரொம்ப ஜெபம் பண்ணால் பிரச்சனை என்ன செய்யுது? கூடுது. அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன், கொஞ்சமாக ஜெபம் பண்ணால் கொஞ்சம் பிரச்சனை வருது. ஸோ இல்லைடா, நீ இன்னும் ஜெபம் பண்ணானா அந்த பிரச்சனை ஒன்று விட்டு நிரந்தரமாக மாறி போகும். புரிகிறவங்க அலையில் இப்படியே என்கிட்ட சொன்னார். பிரைஸ் லார்ட். அலை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலது நம்ம விசுவாசிக்கிறது போல் நடக்காதுன்னா அந்த நேரம் என்ன செய்யாது? நடக்காது போல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் அதில் உறுதியாக இருந்தால் நீங்கள் விசுவாசிக்கிறபடி தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து வார்த்தை, ஆண்டவர் வார்த்தை தருவார். இந்த விசுவாசம் ஒரு வார்த்தை தருவார். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார்னு. ஆனால் அந்த வார்த்தைக்கு மாறாக நடக்கும். அந்த வார்த்தை தாமதமாய் நடக்கும். அந்த என்னடா
பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணினாரு, நானும் கையை தட்டி ஆமேன்னு சொல்லி டைரியில் எழுதினேன், ஆனால் நேர் மாறா நடக்குது. இல்லை இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி தான் கர்த்தர் செய்வார். நான் என்ன சொன்னேன், அந்த நேரம் தான் நடக்காது, ஆனால் அந்த வார்த்தையின்படி தான் நிச்சயமாய் நடக்கும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தரங்களை தப்பிவிக்க வல்லவர்னு சொன்னார். ஆனால் தப்பிவித்தாரு. ஆனால் எப்படி தப்பிவித்தார்? அந்த அக்னி சூழலில் விழுந்த போதும் அந்த அக்னி அவர்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் என்ன செய்தார்? தப்பிவித்தார். அக்னி சூழலில் விழாமல் தப்புவிக்கலை. இவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, எப்படியாவது இந்த அக்னி சூழலில் விழாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். நோ, அப்படி பாதுகாக்கலை. ஆனால் உள்ள விழுந்த போதும் கர்த்தர் பாதுகாத்தார். சிலது நீ விசுவாச அறிக்கை பண்ணுகிறாய், கர்த்தர் செய்வான்னு நீ நம்பிக்கையாக இருக்கிறாய், ஒருவேளை நடக்காமல் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கோ, இது டெஸ்ட் பீரியடு. இது என்ன பீரியடு? ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக நில்லு, முறுமுறுக்காத. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே தான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீ விசுவாசித்ததை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். ஆமே. இந்த விசுவாச பரீட்சையில் இன்னொன்று நடக்கும். மற்றவர்களுடைய பார்வையில் நீ தோற்று போனது போல தெரியும். உலகத்தான் பார்க்குறான், பைபிளை தூக்கிட்டு போகிறான், உண்மையாக தான் தேடுறான். ஆனால் உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை. மற்றவருடைய பார்வையில் நீ தோற்று போனது போல தெரியும். ஆனால் கொஞ்ச நாட்கள் தான், அவர்களை காட்டிலும் கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார். இந்த விசுவாச பரீட்சையில் செய்ய வேண்டிய காரியங்கள்: 1, முறுமுறுப்பு வரக்கூடாது. 2, சோர்வு வரவே கூடாது. 3, பின்மாற்றம் வரவே கூடாது. உறுதியாக நில்லுங்க, கொஞ்சம் தைரியமாக நில்லுங்க. ஆனால் அதை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவார், வெளியே கொண்டு. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது தலைமை பாஸ்டர் அவருடைய ஒரு அனுபவத்தை சொன்னார். ஸ்தோத்திரம். காட்டாத்தூரில் தான் அவங்க அப்போ இருந்தாங்க. ஆண்டவர் கொடுத்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு சொல்லி, திருப்பி கொடுத்தான்னு சொல்லி இவர் என்ன செஞ்சார்னா, இவர்கிட்ட அவளுக்கு பணம் பஸ்ஸுக்கு இருந்த பைசாயை தூக்கி என்ன செஞ்சிட்டான்னா காணிக்கை பட்டியல் கொடுத்துட்டு இவருக்கு பெரிய விசுவாசம், கர்த்தர் என்ன செய்வார்? ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் தருவார். இப்போ அவர் நாகர்கோவிலுக்கு வரணும், பஸ்ஸுக்கு பைசா இல்லை. சரி, யாராவது தருவாங்கன்னாலும் யாரும் தர்ற மாதிரி இல்லை, யார்கிட்ட கேட்க முடியலை. இவர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் தருவார்னு விசுவாசித்து காட்டாத்துறையிலேருந்து முளகுமூடு வரைக்கும் நடந்து வந்தார். நடந்து வந்து முளகுமூடு ஜங்ஷனை கொஞ்சம் நேரம் நின்று ஜோம் பண்ணார். நின்று யாராவது தருவாங்கன்னு பார்த்தா முளமூட்டில்னு யாரும் தரல. சரி, இனி அலைய மண்டபம் வரைக்கும் வருவோம், அங்கே வச்சா அது ஆண்டவர் யாரையாவது தர வைப்பார்னு பார்த்து முளமூட்டிலேருந்து அலைய மண்டபம் வரைக்கும் நடந்தார். அங்கே வந்து நடந்த அலையமண்டம் ஜங்ஷனில் கொஞ்சம் நேரம் நின்று என்ன செஞ்சார்? சோத்திரம் ஜோம் பண்ணி பார்த்தாரு. ஏன்னா நான் ஆண்டவருக்கெல்லாம் கொடுத்துருக்கேன், பஸ்ஸுக்கு கிடச்ச பைசா நான் யாரும் கொடுத்தேன்? ஆண்டவருக்கெல்லாம் கொடுத்தேன். அந்த விசுவாசத்தோடு அலையமண்டம் ஜங்ஷனில் வந்தார். அங்கேயும் யாரும் தரல. திரும்ப ஆலயமண்டலத்தில் நடந்து தக்கலைக்கு வந்தார். அங்கே கான்ஃபிடண்ட்டு, இங்கே கொஞ்சம் தெரிஞ்ச சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, இங்கே யாரையாவது நான் பார்ப்பேன், யாராவது நிற்பணும் தருவணும், நம்ம பஸ் ஏறி போயிடலான்னு. தக்கரையில் வந்து ஜோம் பண்ணி கொஞ்ச நேரம் வரைக்கும் நிறைய நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாரு. யாரும் தரவும் இல்லை, யாரும் வரவும் இல்லை. கடைசியில் சுங்காங்கடையில் வந்து ஒரு குளத்து 2 வயிறு நிறைய தண்ணியும் குடிச்சிக்கிட்டு வீடு வந்து சேர்ந்தார். காட்டாத்தோரத்துலேருந்து நார்கோல் வரைக்கும் நடந்தே வந்துட்டார். நடந்து செருப்பறுத்து 2 நாள் அடுத்து 2 காலம் பெரிய புண்ணு தான் வந்தே ஒழிய ஒரு பைசாயும் வரையில. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னார், அந்த நேரத்துலலாம் நான் முறுமுறுக்கையில் குறைச்சலையில் அன்னைக்கு அந்த விசுவாசத்தில் உறுதியாக நின்றனால தான் இன்னைக்கு கர்த்தர் என்ன தலைமை பாஸ்டராக ஆக்கி வச்சிருக்கிறாரு. ஆமென். அன்னைக்கு பஸ்ஸு காசு தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போது முதல்ல ஒரு இன்னோவா கார் அவருக்கு கிடச்சி, நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது அதுவும் கிஃப்டாக கிடச்சி, ஒரு காசும் கொடுக்கல, யார் வாங்கி கொடுத்தாலும் தெரியும். இப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு காரு ஒரு 30 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னோவாவில் ஹை கிராஸ் ஒயிட் காரு, அதுவும் கொஞ்சம் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து கிஃப்டாக ஆண்டவருக்கு வாங்கி கொடுக்க கர்த்தர் கிருபை செஞ்சு இப்போ அதில் தான் ட்ராவல் பண்ணுறேன். அன்னைக்கு கால்நடையாக நடந்து
அந்த விசுவாசத்தில் உறுதியான கர்த்தர் பார்த்தாரு. இன்னைக்கு எப்படி மேன்மையாக வச்சிருக்கிறார். நம்ம அந்த நேரம் நடக்காதனால நடக்கலைன்னு வராது. ஆனால் அதில் நம்ம உறுதியை அதான் நான் சொன்னேன், நம்ம நினைச்சதுக்கு எதிர்மாறலாம் நடக்கும். நம்ம விசுவாசிக்கிறது மாதிரி அந்த நேரம் நடக்காது. ஆனால் இதெல்லாம் ஒரு நாளில் அனுபவங்களாய் கர்த்தர் மாற்றி அநேகருக்கு நம்மை சாட்சியாக நிறுத்துவார். அதனால் இயேசுடத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா? உறுதியாக நில்லுங்க. அவர் கைவிடவே மாட்டார். ஒரு அந்த நேரம் கைவிட்டது மாதிரி இருக்கும், அந்த நேரம் சோர்ந்து போன மாதிரி இருக்கும், அந்த நேரம் ஏதோ ரிசல்ட்டு உங்களுக்கு தான் சாதகமாக அமையும், வெற்றி உங்கள் வசமாகும். முறுமுறுக்காதுங்க, சோர்ந்து போகாதுங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதுங்க, பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்காதுங்க, உறுதியாக நில்லுங்க. ஆமை, உங்களுக்கு வருகிற விசுவாச பரீட்சையில் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவாராக. கடைசியாக ஒன்றை கூட சொல்லி முடிக்கிறேன். தாளந்து பரீட்சை மத்தேயு 25:18. ஸ்தோத்திரம். தாளந்து 2 தாளந்து 3 5 தாளந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு தாளந்து கிடச்சவன் என்ன செஞ்சு வச்சான்? கொண்டு புதைச்சி வச்சான். அப்போது எல்லாருக்கும் கிருபை வேணுமா? எல்லாருக்கும் கிருபை வேணும். அபிஷேகம் வேணுமா? அபிஷேகம் வேணும். வரங்கள் வேணுமா? ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, முதலாவது ஆகுவதே ஆண்டவர் எல்லா வரத்தையும் தரமாட்டார். எழுதி வச்சுக்கோங்க ஹார்ட்டில். முதல் நாளே கர்த்தர் எல்லா வரத்தையும் என்ன செய்ய மாட்டார்? எல்லா கிருபை கொஞ்சம் தருவார். இந்த அபிஷேகத்தை, இந்த தாளந்தை, இந்த கிருபையை நான் பயன்படுத்தும் போதுதான் இன்னும் கிருபைகளை கர்த்தர் எனக்கு தருவார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கிடைத்த அபிஷேகத்தை, கிடைத்த கிருபையை, கிடைத்த வரத்தை உண்மையாய் பயன்படுத்தினால் மட்டுமே இன்னும் கிருபை தருவார். ஆமென். புரிகிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்த உடனே அதில் கிடைச்ச கிருபை, ஆண்டு தந்த அபிஷேகத்தை என்ன செஞ்சா? தந்த கிருபை என்ன செஞ்சா? ஆண்டவர் புதைச்சி வச்சிருக்கிறேன்ப்பா, ஹார்ட்டுக்குள்ளே வச்சிருக்கேன். பாஸ்டர் ஏதாவது இதை செய்யுங்க சிஸ்டர், முடியாது, வேண்டாம், எனக்கு தெரியாது. ஆனால் ஃபாஸ்டிங் பீரியடில் வந்து எனக்கு கிருபை தாருங்க, அவர் மண்டையில் தட்டுவார். தந்ததை என்ன செஞ்ச? அவர் சொன்னார்ல செய்யணும், அப்போ முடியான்னு சொல்லிட்டு இப்போ தாங்கன்னு கேட்டால் ஆண்டவர் இவன்கிட்ட பிடுங்கு இன்னும் பயன்படுத்த, அவன்கிட்ட கொண்டு கொடு. அப்படிதானே? தாளந்தை பயன்படுத்தினால் மட்டும்தான் இன்னும் தாளந்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். வரமாட்டேங்குது, அல்லேலூயா வரமாட்டேங்குது. தாளந்தை அடக்கி வச்சா போயிடும். ஆனால் கொஞ்சம் தருவார். இந்த தாளந்தை வச்சு என் பிள்ளை என்ன பயன்படுத்துகிறான், இதை வைத்து ஆத்துமாக்களை பயன்படுத்துகிறான், இந்த கிருபை வைத்து ஜெபிக்கிறான், இந்த கிருபை வைத்து திறப்பில் நிற்கிறான், இந்த கிருபை வைத்து எனக்காக பயன்படுகிறான். அப்போ இன்னும் கொடு. கிடச்ச கொஞ்சம், சிலர் கொஞ்சம் கிடச்ச பயன்படுத்த மாட்டாங்க. கொஞ்சம் கிடச்சோடனே அப்புறம் அவங்க கால் ஒன்று தரையில் நிற்காது. ஒரு மைக்கு கிடச்சா போதும், அதுக்கப்புறம் முன்னாடி நிற்கிறவங்களும் ஏதோ முட்டாள்களும் இவ்விய பெரிய அங்கண்டு குதிச்சவங்களும், அவ்வளோதான் உயர்வு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வரவே வராது. கொஞ்சம் பயன்படுறவங்கள பார்த்தா அற்பமாக இருக்கும். இவங்க என்னத்தை பாடவும் தெரியலை, இவங்களுக்கு எங்கள் கீபோர்டு வாசி, இவங்களுக்கு எங்கள் பிரசங்கம் பண்ண தெரியல, இவன் ஒரு பிரசங்கத்தை பண்ண வேண்டாம். நோ, இன்னும் கிருபை வேணும்னா இதில் உண்மையாயிரு, இதில் தாழ்மையாயிரு, இதை பயன்படுத்து. இன்னும் தாளந்துகளை கத்த தருவாராக. இன்னொன்று பண பரீட்சை. சோத்திரம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால்தான் கர்த்தர் என்ன வைப்பார்? அநேகத்தில் அதிக வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. எவ்வளோ பணம் கிடைச்சாலும் பணம் சந்தோஷத்தை தரட்டும், ஆனால் பணத்தின் மேலே நம்பிக்கை மட்டும் வச்சிடாதுங்க. சோத்திரம். பணம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம தான் பணத்தை கண்ட்ரோல் பண்ணணும். பிரைஸ் எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சிலரை நான் பார்த்துருக்கேன், நம்ம சர்ச்சில் நான் பார்த்துருக்கேன், இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பணம் கிடச்சா போதும் அவங்க கேரக்டரே சேஞ்ச் ஆகும், பார்த்துருக்கேன். ஒரு நல்ல வேலை கிடச்சா போதும், ஒரு நல்ல
இது கிடைச்ச கேரக்டரே சேஞ்ச் ஆகுது. சரி, நல்ல வேலை கிடைச்ச உடனே இதுக்கும் கொஞ்சம் பணம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா செலவு பண்ண ஆண்டவர் வச்சிருக்காரு, உடனே உன் சுபாவம் ஏன் மாறுதுன்னு. பெரியவங்களை மதிக்க முடியல, பாஸ்டர் இப்போ அற்பமாக தெரியுது, சர்ச்சில் வர்ற மற்ற விசுவாசிகள் அற்பமாக தெரியுது, இவ ஏதோ பெரியவங்களை மாதிரி. எனக்கு தெரியும் இது இவ்வளோதான், இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த விசுவாசியெல்லாம் போகவே முடியாது. ஏன்னா கிடைச்ச படத்தில் உண்மை இல்லை, தாழ்மை இல்லை, சோதனை. உடனே கேரக்டர் மாறுது. இன்னும் இதை நம்பி இன்னும் எப்படி பணத்தை கருத்தை கொடுப்பாரு? புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பணத்தில் தசமமாக இல்லை, காணிக்க ஏதோ கொஞ்சம் முதல் கஷ்டத்தில் கொடுத்தோம். பிரைஸ்லாம் பணத்தில் கண்டிப்பாக பணத்தில் பரீட்சை வரும். பணம் சந்தோஷப்படுத்தட்டும், பணத்துக்கு மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம். எவ்வளோ கோடிகளையும் கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய சுபாவங்கள் மாறவே கூடாது. நம்மளை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது, இப்போ இவ்வளோ பணம் வந்த உடனே விட சுபாவம் மாற்றி. சிலவங்க இல்லாமல் சொல்லலாம், அது வேறு. ஆனால் எவ்வளோ பணங்களை தந்தால் ஆண்டவரே தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், இதை உண்மையாய் உமக்காய் வாழ, இதை உமக்காய் பயன்படுத்த கிருபை தாங்கப்பா. ஆனால் என் நம்பிக்கை இந்த பணத்தில் அல்ல, என் நம்பிக்கை உம்மிடத்தில் தான் இருக்கிறது. கண்களை மூடுவோம், ஜோமோன். டைம் ஆயிட்டு. ஸ்தோத்திரம். சில இருக்கிறத பார்த்தா இன்னும் பேசுங்கன்னு சொல்லி இருக்கீங்களா, இல்லைன்னா ஸ்தோத்திரம் சீக்கிரம் முடிச்சுட்டானேன்ற சந்தோஷத்தில் இருக்கீங்களான்னு தெரியாது. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சோதனை பரீட்சை கண்டிப்பாய் உண்டு. ஆமென். பாச பரீட்சை, பாவ பரீட்சை. நான் சிலதை நம்ம சர்ச்சு லைவில் போகுதுன்னு தெரியும், ஆனாலும் ஆமாம் நம்ம சர்ச்சுன்றனால இப்படி ஆண்டவர் சில வேடு தரும்போது சிலதை சொல்லித்தான் ஆகணும். உங்களுக்கு தெரியும், 2-3 வாரங்களாக சபைக்கு உபதேசங்களை கர்த்தர் தந்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா நம்மை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பரீட்சையில் நான் வெற்றி பெற கிருபை தாரும். என்னுடைய பரீட்சையில் நான் வெற்றி பெற எனக்கு கிருபை தாரும். என்னுடைய பரீட்சையில் நான் வெற்றி பெற எனக்கு கிருபை தார். என்னுடைய பரீட்சையில் நான் வெற்றி பெற கிருபை தார். உமக்கே நான் முதலிடம், உமக்கே நான் முதலிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சோதனை ஆண்டவர் பரீட்சை நேரத்தில் கூட தான் இருப்பார், கவனமாக இருப்பார், ஆனால் அமைதியாக இருப்பார். உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது, நீ உன்னை ஏமாத்தாத வரைக்கும். உனக்கு யாரும் துரோகம் செய்ய முடியாது, நீ உனக்கு துரோகம் செய்யாத வரைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இதற்கு முன்பு சில பரீட்சையில் விழுந்திருக்கலாம், ஆனால் இன்னும் அடுத்த கட்டத்தில் வெற்றி பெற கர்த்தர் கிருபை தருவாராக. வெற்றி பெற கிருபை தருவார். பரீட்சை அழிப்பதற்கல்ல, பரீட்சை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு. பரீட்சை அழிப்பதற்கல்ல, பரீட்சை அடுத்த கட்டத்து. உங்களை சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களை இனி நல்ல ரெவலேஷன், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாம் இடநாள் கூட்டங்களிலே கர்த்தர் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார், பேசுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் தேறினவர்களாய் மாற வேண்டும் அல்லவா? நாம் தேறினவர்களாய் மாற வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதாவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. எங்களுக்கு வருகிற பரீட்சை நாங்கள் வெற்றி பெறணும். எங்களுக்கு வருகிற பரீட்சை நாங்கள் விழுந்து விடக்கூடாது, தோற்று போய் விடக்கூடாதப்பா, தோற்று போய் விடக்கூடாது, தோற்று. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. சொல்லுங்க, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கீரே. தேவ
சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. ஆண்டவரே, எங்கள் வருகிற பரீட்சையை நாங்கள் ஜெயிக்க கிருபை தாங்கப்பா. ஒருவேளை நீ இப்ப பரீட்சை காலங்களில் இருக்கலாம். முறுமுறுக்காத, உறுதியா நெல்லு, சோர்ந்து போகாத, பின்வாங்காத, தைரியமா நெல்லு. இந்த இயேசு உன்னை கைவிடவே மாட்டாரு. உன்னை வாழ வைப்பாரு. உன் சூழ்நிலைகள் தலைகளாய் மாறும். அவர் கைவிட மாட்டார். நான் சொல்றேன், பணத்துக்கு மேல ஆசைப்படாதுங்க. பணம் உங்களை தேடி கத்த வர வைப்பாரு. பாவத்துக்கு இடம் கொடுக்காத, பரிசுத்தமாய் நில்லு. கர்த்தர் உயர்த்துவாரு, உயர்த்துவாரு, உயர்த்துவார். பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கடந்த வாரத்தில் அடியாருடைய சிந்தையில் போட்ட வார்த்தைகளை சபையில் பேசி இருக்கிற ஆண்டவர், எங்களுக்கு வருகிற பரீட்சையை நாங்கள் வெற்றி பெற கிருபை தார். எல்லாருக்கும் பரீட்சை உண்டாப்பா. இதுதான் எங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லுகிறதா இருக்கிறது. இதை ஜெயிக்க, இதை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து நாளை முதல் நாளை அதிகாலை நடக்கிற ஜெபம் ஆண்டவர், ஒவ்வொரு செக்ஷனை 7 நாட்கள் ஜெபம் எங்கள் சபை அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லட்டோம்ப்பா. எங்கள் பிள்ளை நாங்கள் பரிசுத்தவான்களாய் வாழட்டும். நானும் யாரும் எந்த பாவத்தில் விழாமல் இதுவரைக்கும் நீர் பாதுகாக்கிறீர். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக்கிறோம். எங்கள் வாலிப தம்பிமார்களுக்காய் தங்கச்சிமார்களுக்காய் ஜெபிக்கிறோம். இதே போல் எங்கள் பிள்ளைங்க இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கட்டும்ப்பா. சாத்தான் கண் வைக்கவே கூடாது ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாரையும் இரத்த கொடர் மரத்துக்கு தாத்தாவுக்காக ஜெபிக்கிறோம். வீரப்பிள்ளை தாத்தா கடந்த நாட்களில் வியாதியாக இருந்தாங்கப்பா. ஆனால் சுகத்தை கொடுத்து வந்திருக்கிறீர். தாத்தாவுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. எங்கள் எல்லாரும் இரத்த கொடர் மரத்தை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை